எல்லோருக்கும் வணக்கம். சுவாமி சித்பவானந்தரோட எழுத்துக்கள்ல ஒரு ஆழமான கருத்து இருக்கு. அதாவது, ஆன்மீக வளர்ச்சிங்கிறது வெறும் அறிவை வச்சு வர்றதில்ல. அது நம்மளோட தீவிரமான உணர்ச்சிகளோட ரொம்பவே நெருங்கமானதுன்னு சொல்றாரு. இந்த ஒரு சக்தி வாய்ந்த யோசனை நம்மள பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்துக்கும் மையமா இருக்க போற உருவகமே இதுதாங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆன்மாவ ஒரு தங்க மாதிரி நினைச்சுக்கிட்டா அத சுத்தப்படுத்துற நெருப்பு எது? அதுதான் நம்மளோட தீவிரமான உணர்ச்சிகள். பாருங்க, இந்த ஒரு வரியில ஒரு முழு தத்துவமே அடங்கியிருக்கு. சரி, பகுதிக்குள்ள போலாம். பொதுவா நாம தீவிரமான உணர்ச்சிகளை ஒரு தடையாத்தானே பாப்போம், இல்லையா? ஆனா அதே உணர்ச்சிகள் நம்மள மேம்படுத்துற ஒரு சக்தியா இருக்க முடியுமா? அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இங்க பாருங்க, இதோட மைய கழுத்து ரொம்ப சிம்பிள். நம்மளோட உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்மாவும் உயரும். அதாவது, நம்ம உணர்ச்சியோட ஆழம் தான் நம்ம ஆன்மீகத்தோட உயரத்தையே தீர்மானிக்குது. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த சக்தி வாய்ந்த உணர்ச்சி நிலைக்கு ஒரு ரொம்ப அழகான தமிழ்ச் சொல் இருக்கு. அது என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். நாம இப்ப பார்க்க போற முக்கியமான சொல் பேருணர்ச்சி. இது நம்ம ரோஜு உணர்ற கோபம், சந்தோஷம் மாதிரி ஒரு சாதாரண எமோஷன் இல்ல. இது ஒரு உயர்ந்த நிலை. இந்த நிலையில நம்மளோட ஆழமான உணர்வே தெய்வீகத்தை நோக்கிய ஒரு பாலமா மாறிடுது. அப்போ நாம முதல்ல பார்த்த அந்த தங்கம் நெருப்பு உருவகம் ஞாபகம் இருக்கா? அதுல வர்ற அந்த நெருப்பு வேற எதுவும் இல்ல. அதுதான் இந்த பேருணர்வு. இதுதான் நம்ம ஆன்மாவை செம்மைப்படுத்தி அதோட உண்மையான இயல்பை பிரகாசிக்க வைக்கிற சக்தி. இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். ஆன்மீகம்னா அறிவா இல்ல உணர்வா? இந்த 2 பாதைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு இந்த பகுதியில கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இந்த வேதாந்த மேற்கோள் ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. என்னன்னா, ஆன்மீக உண்மைய வெறும் பேச்சாலேயோ புத்திசாலித்தனத்தாலேயோ இல்ல பெரிய பெரிய சொற்பொழிவுகளை கேட்கறதாலேயோ அடையவே முடியாதுன்னு சொல்லுது. இது அறிவு பாதைக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவால்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, பயனற்ற பாதைகளா அதிக பேச்சும் அறிவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் உண்மையான பாதையா தீவிர உணர்வும் திறந்த இதயமும் சொல்லப்படுது. அப்போ உண்மையான தேடல் மூளையிலிருந்து தொடங்கல, அது இதயத்திலிருந்து, நம்மளோட ஆழமான உணர்விலிருந்து தான் பிறக்குது. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஆன்மீக அனுபவம்ங்கிறது அறிவுபூர்வமான தேடலுக்கு கிடைக்கிற பரிசு கிடையாது. அது ஆழ்ந்த இதயபூர்வமான ஏக்கத்துக்கு கிடைக்கிற ஒரு பதில். சரி, வெறும் தத்துவமா பேசாம இந்த பேருணர்ச்சி நிஜத்துல எப்படி இருக்கும்? இதுக்கு ஒரு கவிஞரோட வார்த்தைகளை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. தாயுமானவர் என்கிற ஞானியோட வரிகள்ல இத நாம உணர்ந்து பார்க்கலாம். இந்த உணர்ச்சிமிக்க வரிகளை கேளுங்களேன். ஒரு பக்தனோட இதயம் இறைவனுக்காக எப்படி உருகி ஏங்கி நிக்குதுன்னு இது ரொம்ப அற்புதமா படம் பிடிச்சு காட்டுது. இது வெறும் கவிதை இல்ல, இதுதான் பேருணர்ச்சியோட நேரடி வெளிப்பாடு. எந்த வரிகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீராய் கசிந்துருகி, நெட்டு ஈர்த்து, இந்த வார்த்தைகள்லாம் வெறும் உருவகங்கள் இல்ல. இது ஒரு உன்னதமான உணர்ச்சியால ஆட்கொள்ளப்பட்ட ஆன்மாவோட உண்மையான நிலைய ரொம்ப கச்சிதமா விவரிக்குது. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நாம பேசின தத்துவங்கள்லாம் நமக்குள்ள எப்படி எதிரொலிக்குது? இந்த யோசனைகளை நம்மளோட சொந்த அனுபவத்தோட இணைச்சு பார்க்கலாம் வாங்க. ஆக மொத்தத்துல இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி ரொம்ப தெளிவானது. தெய்வீகம்ங்கிறது எங்கோ தூரத்திலிருந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம் கிடையாது. அது நமக்குள்ளேயே உணரப்பட வேண்டிய ஒரு நிஜம். நம்ம உணர்வுகளோட தீவிரம் மற்றும் தூய்மையில தான் அது எதிரொலிக்குது. இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். தெய்வீகம் உணர்வோட தான் பேசுன்னா, உங்களுடைய ஆன்மாவோட ஆழத்துல ஒலிக்கிற அந்த உணர்வு எது? சிந்திச்சு பாருங்க.